Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல சப்பாத்திக்கு நம்ம ஹோட்டல்ல எல்லாம் வாங்குற மாதிரியான டேஸ்டி குருமா எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்காக நான் இப்போ அரை மூடி சின்ன மூடி தேங்காய்ல அரை மூடி தேங்காய் எடுத்துர்க்கேன். குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அது கூடவே 1 இன்ச் அளவு இஞ்சி, அதே மாதிரி 2 வரமிளகா போடுறது ஸ்கிப் பண்ணாதீங்க, அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு சோம்பு, இது கூட நம்ம அரை தக்காளி மட்டும் கட் பண்ணி அரைச்சிக்கலாம். இது கூட அரைக்கிறதுக்கு அரை தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியில் அரை தக்காளி மட்டும் சேர்க்குறேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் பச்சை பட்டாணி 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதை வந்து மஞ்சத்தூள், உப்பு, அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து வேக வச்சுருக்கேன். நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த ஹோட்டலில் வாங்குற மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் குக்கர் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதில் கொஞ்சமாக கடுகு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ நம்ம 2 பிரியாணி இலை கூடவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். வேறு வந்து நம்ம அரைக்கும் போது சேர்த்தா வரமிளகா மட்டும்தான். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா இதெல்லாம் பொரிஞ்சதுனா தான் குருமாவுக்கு நல்லா ஸ்மெல் கிடைக்கும். கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான குருமா, ஆனால் ரொம்ப டேஸ்டான குருமா. நம்ம ஹோட்டலில் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் குருமா. கூடவே நம்ம அரைக்கிறதுக்கு அரை தக்காளி சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த பேலன்ஸ் அரை தக்காளி சேர்த்துக்கலாம். நிறைய தக்காளி போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக புளிக்கும் குருமா, அதனால் அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த வெஜிடபிள் விருப்பம் இருந்தாலும் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி கூட நான் இது கூட கேரட் பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப போட்டு வதக்கி அரைவாசி வேக வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. குக்கரில் ப்ரெஷர் விசில் விட போகிறோம் அப்படிங்கிறதுனால சும்மா லைட்டாக ஆயிலில் ரோஸ்ட் ஆனாலே போதும். இப்போது பச்சை பட்டாணி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா உப்பு தேவையான அளவு எல்லாமே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டேன். இது கூட நம்ம இப்போது ஒரே ஒரு மசாலா பொடி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். என்ன மசாலா பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா. உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீஸ்பூனோ டேபிள் ஸ்பூன்லேயோ அளந்துக்கோங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். இதில் ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அது அப்படியே மேலே திரிஞ்சு வந்துடுச்சு. இந்த குருமா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.